இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் கடைசி செய்தியாக நாம் இன்று யோவான் 14 அதிகாரம் 3வது வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் இந்த உலக ஓட்டத்தின் கடைசி நாட்களிலே சொன்ன காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நான் வந்து மறுபடியும் உங்களை சேர்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்து இந்த பாடுபடும் முன்பாக, சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து உயிர் தெழுவதற்கு முன்பாக கடைசி நாட்களிலே சீஷர்களோடு அதிகமாக அவர் பேசி கொண்டிருந்தார். கடைசியாக அவர் செலவழித்ததும் சீஷர்களோடு தான். பஸ்காவை அவர்கள் புசித்தார்கள். அந்த பஸ்கா விருந்திலே அவர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுப்பதற்கு முன்பாக சீஷர்களிடம் சொன்னார், உங்களோடு கூட இந்த பஸ்காவை கொண்டாட நான் மிகவும் ஆசையா இருந்தேன். ஏனென்றால் இதுதான் உலகத்திலே நாம் கொண்டாடுகிற கடைசி பஸ்கா. இனிமேல் நான் பரலோக ராஜ்யத்திலே தான் நாம் சேர்ந்து இதை ஆசரிக்க போகிறோம் என்று சொன்னார். கடைசி நாட்களிலே அவர் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நான் போகிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு வாசஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி, நிரந்தரமாக நாம் பிரிய போவதில்லை, நாம் மறுபடியுமாக சந்திப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லுகிறார். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன வார்த்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். நிறைய பேர் நினைப்பது இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி. அப்படி கிடையாது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, death is not an end in itself, it's a beginning to an end. இந்த மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கையின் துவக்கம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இது ஒரு ஆயத்த வாழ்க்கை. எப்படி ஒரு 8ஆம் வகுப்புக்கு போக வேண்டுமானால் 7ஆம் வகுப்பு ஒரு வருடம் நாம் பள்ளிக்கூடத்திற்கு போய் 7ஆம் வகுப்பு கடைசியிலே பரீட்சை எழுதி அதிலே ஜெயித்து நாம் 8ஆம் வகுப்புக்கு போகிறோமோ, அதே போல அடுத்த உலக வாழ்க்கைக்கான ஒரு ஆயத்த நாட்களே தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்திலே தான் நான் சம்பாதிக்க முடியும். மறு உலக வாழ்க்கை நன்மையும் தீமையும். மறு உலகத்தில் இந்த உலகத்தை முடிக்கும் பொழுது 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம். ஒன்றிலோ நாம் மோட்சத்திற்கு போவோம், இல்லை நாம் நரகத்திலே போய் அடைவோம். இந்த 2இல் ஒன்று நாம் போவது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையை வைத்துதான். இந்த உலக வாழ்க்கை தான் அதை நிர்ணயிக்கிறது. நாம் மறு உலக வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த மறு உலக வாழ்க்கை நித்தியமானது. உலகத்திலே ஒருவேளை நாம் 100 வயது இருந்து விடலாம், இல்லை 120 வருஷம் வாழ்ந்து விடலாம். அதன் பிறகு நான் போயே ஆக வேண்டும். பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழி என்று வேதம் அதை சொல்கிறது. எல்லாரும் போக வேண்டிய ஒரு வழி இருக்கிறது, அதுதான் அந்த மரணம். அந்த மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை நித்தியமானது. அது நித்திய ஜீவன், இல்லை நித்திய நரகம், நித்திய மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை இங்கேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அந்த மோட்ச ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின அந்த வீட்டிற்கு நாம் போக முடியும் என்றால் அதற்கு இயேசுதான் வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவே வழி. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே தான் அந்த பரம ராஜ்யத்திற்கு போக முடியும். அவர் மாத்திரமே நம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறவர். ஏனென்றால் அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு நாம் போக நாம் பரிசுத்தம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம்தான் வருகிறது. இந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி. யாரும் குற்றப்படுத்த முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரே தெய்வம் நம்முடைய இயேசு. அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் அந்த மீட்பு நமக்கு இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க பாடுகளை அனுபவிக்கலாம், கஷ்டங்களை அனுபவிக்கலாம். உங்கள் குடும்பத்தாரால், உங்கள் உறவினரால் நீங்கள் தள்ளப்படலாம். அவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து உங்கள் மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்ய முடியாதபடிக்கு உங்களையே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அந்த பிற்காலத்திலே மறு உலக வாழ்க்கையிலே அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமைக்கும் அந்த சந்தோஷத்திற்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே இந்த உலகத்துல பாடுகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். அவர் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பொறுமையாக சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அவர் ராஜாதி ராஜாவாக மறுபடியும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை பற்றி சொல்லும் பொழுது பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் குமாரனின் மகிமையோடும் அவர் வருவார். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் தேவ தூதர்கள் போய் அவருடையவர்களை பரம ராஜ்யத்திற்கென்று சேர்ப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் போனது அப்படியே போய்விடவில்லை. அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பாடுகளை, போராட்டங்களை, கஷ்டங்களை சகித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதின் நிமித்தம் நீங்கள் தியாகங்களை செய்ய வேண்டியது இருந்தாலும், எவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டாலும் அதற்கெல்லாம் பிரதிபலனாக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யம் நாம் அனுபவிக்கிற இந்த எந்த பாடுகளுக்கும் ஒப்பிடத்தக்கதல்ல. அது ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரவே போகிறார். அவருக்காக இந்த உலகத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் இருக்குமானாலும் நாம் அவரை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அப்போது அவருக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை முடிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபித்து இந்த செய்தியை முடிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நீ நடத்துகிற அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். நீர் எங்களோடு இருக்கிற தெய்வம், நீர் எங்களோடு பேசுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். கர்த்தாவே, எங்களுக்கென்று ஒரு பரம ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர். அதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றினதற்காய், பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு தகுதியுடைய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். எங்கள் கரங்களை நீர் பிடித்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, விசேஷமாக இந்த மகிமை டிவிக்காக இந்த செய்தியை கேட்கிற நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதை ஆசீர்வதியம்பா. உம்முடைய அபிஷேகம் அதுல இருக்கட்டும். ஒவ்வொரு செய்தியிலையும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்படும் கர்த்தாவே. நீர் எனக்கு தந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஏசப்பா நீர் சொன்னீர். நாங்களும் நீர் தருகிற வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே, அந்த வார்த்தைகள் பலனுள்ள விதைகளாய் அந்த இருதயங்களிலே விழ நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகிமை டிவி ஆசீர்வதியம்பா. அதன் தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் கர்த்தாவே. மோசே நாட்களிலே தேவைக்கு மிஞ்சி வருகிறது, இது கொண்டு வருவதை நிறுத்துங்கள் என்று சொல்லும்படி கர்த்தாவே நீர்
ஜனங்களுக்கு உற்சாகமான ஒரு மனதை கொடுத்தீர். அதே போல தேவைக்கு மிஞ்சி வரத்தக்கதாக எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அபிஷேகத்தை இதுல ஊற்றுங்க. அதை நடத்துகிற எல்லாரோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். பாதுகாப்பை கொடுங்கத்தாவே. உங்களுடைய கண்கள் என்னாலும் இதிலே பதிக்கப்பட்டதா இருக்கட்டும். இதன் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படட்டும்பா. இதன் ஒவ்வொரு ப்ரோக்ராம் மூலமாகவும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாரையும் உடைய கரத்துல தருகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை